அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் நமல்லா நபிய பஅத அம்மா பஅத். ரமலானை பற்றி வந்திருக்கக்கூடிய அடுத்த ஹதீஸ்களில் ஒன்று, ரமலானின் ஆரம்ப 10 ரஹ்மத்துடைய 10களாகவும், நடுவில் இருக்கக்கூடிய 10 மக்ஃபிரத்துக்குரிய பாவ மன்னிப்புக்குரிய 10 நாட்களாகவும், இறுதியாக இருக்கக்கூடிய 10 நரக விடுதலைக்குரிய 10களாகவும் பிரிக்கப்பட்டு ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. சல்மான் அல் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஊடாக அந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. இந்த ஹதீஸை பொறுத்தளவில் அபு ஹாத்திம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முன்கர் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதே போன்று பல உலமாக்களும் இந்த ஹதீஸை பலவீனமான ஹதீஸ் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல இமாம் அல் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்களும் இந்த ஹதீஸை தனது சில்சிலத்துல் அல் ஹதீஸ் அல்-ضعيف வல் மவ்தூஅ என்ற கிரந்தத்தில் பலவீனமான ஹதீஸ் என்று சொல்லியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸாக இருக்கிறது. எனவே அதை வைத்து நாங்கள் அமல் செய்ய முடியாது. என்றாலும் ரமலான் முழுவதுமே ரஹ்மத்துக்குரிய மாதமாகவும், ரமலான் முழுவதுமே மக்ஃபிரத்துக்குரிய மாதமாகவும், ரமலான் முழுவதுமே நரக விடுதலைக்குரிய மாதமாகவும் காணப்படுகிறது. எனவே இதை 3ஆக பிரித்து முதல் 10 ரஹ்மத்தை மாத்திரம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரமலான் முழுவதும் ரஹ்மத்துக்காகவும், மக்ஃபிரத்துக்காகவும், அல்லாஹ்வுடைய அன்புக்காகவும், கருணைக்காகவும், அவனுடைய பாவ மன்னிப்புக்காகவும், நரகிலிருந்து விடுதலைக்காகவும் நாங்கள் துஆ செய்ய வேண்டும். அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். யார் ரமலானை அடைந்தும் ரமலானிலிருந்து வெளியாகின்ற போது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக வெளியே செல்லவில்லையோ, அவர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து, அல்லாஹ்வுடைய நெருக்கத்திலிருந்து தூரமாகட்டும் என்கின்ற ஹதீஸ்களை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் ரமலான் முழுவதும் ரஹ்மத்தாகவும் மக்ஃபிரத்தாகவும் இத்கு மினன் நாராகவும் காணப்படுகிறது. அதை வைத்து எங்களுடைய முழுமையாக எங்களுடைய ரமலானை பயன்படுத்தி இந்த 3 அம்சங்களையும் நாங்கள் பெற்று பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக இந்த ரமலானிலிருந்து விடுபடுவதற்கு எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.